ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இன்று காலை சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. தக்க சமயத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே சில வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு 2 வசனங்களை நான் உங்களுக்கு அதிலிருந்து வாசிக்கிறேன். 12ஆம் வசனம், சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்திற்கென்றே முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அதிகாரம். விசுவாச வீரர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது. இங்கே நாம் பார்ப்போம், ஏனால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்ப கர்த்தரை விட்டு விலகத்தக்கதான ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அவிசுவாசத்தினால ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இருதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அது பொல்லாத இருதயம். அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அது சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். ஆரம்பத்திலே நாம் தேவனிடத்தில் கொண்டிருந்த பக்தி, வைராக்கியம், விசுவாசம், அப்பப்பா இப்படி இருந்து சில ரட்சிக்கப்பட்ட காலங்களில எவ்வளவு வேகம், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு ஃபாஸ்டிங், எவ்வளவு கர்த்தருக்கென்று ஊழியம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். We shall be partners with Christ. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்வோமையானால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வருமையானால் ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சூழல் ஏற்படும். நாம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாய் அவரிடத்தில் பங்குள்ளவர்களாயிருக்கும்படி, அவரிடத்திலே பங்காளிகளாயிருக்கும்படி, கடைசி மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கத்தக்கதான ஒரு நிலைமை நமக்கு உண்டாயிருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை முற்றிலுமாய் செய்ய உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைக்கு காலையில 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நாளில் தந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்த அவிசுவாசமும் பொல்லாத இருதயமும் உண்டாகாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு பதிலாய் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் காத்து கொண்டு உம்மிடத்திலே பங்குடையவர்களாக இருக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும். அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So God bless you abundantly today. சொன்ன வார்த்தைகளின்படி நடக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.